பெரியோர்களே, தாய்மார்களே, மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, மேடையிலே வீற்றிருக்கும் எங்கள் வேட்பாளர்களே, அமைச்சர் பெருமக்களே, அதே போல குழந்தை நட்சத்திரமாக வந்து இன்றைக்கு உலக நாயகனாக வந்திருக்கும் கேப்டனின் அன்பு சகோதரர் எங்கள் அன்பு அண்ணன் கமலஹாசன் அவர்களே, குடும்ப உறவை தேர்தல் உறவாக மாற்றிய மாண்புமிகு எங்கள் அண்ணன் உயர்திரு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, இந்த தேர்தல் நேரத்திலே பெண்களின் சக்தி எவ்வளவு பெரிய ஒரு சக்தி என்பதை நிலை நிறுத்த வேண்டும் என்பதற்காக சற்றேறக்குரிய இன்னொரு 5-6 நாட்களிலே, அதாவது 21ஆம் தேதியுடன் நமது தேர்தல் பணி முடியும் நேரத்தில் சேலத்தில் இப்படி ஒரு பெண்களுடைய ஒரு மாநாடை திரட்டி பெண்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்த அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்த பெண் குலத்தின் சார்பாக, ஒட்டுமொத்த பெண் இனத்தின் சார்பாக நாம் அனைவரும் சேர்ந்து அவருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். கேப்டன் எப்பவுமே சொல்வாரு, பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் என்று. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் அண்ணன் கூட வாக்கிங் போனேன். யூஸ்வலா சொல்லுவாங்க அண்ணன் வந்து டெய்லி வாக்கிங் போவாருன்னு. இன்னைக்கு தான் எனக்கு அது புரிஞ்சது. அவர் இவ்வளோ தூரம் ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல இவ்வளவு தூரம் அவர் பணியாற்றுகிறார் என்றால் அதற்கு மிக முக்கியம் அவர் டெய்லி செல்கின்ற வாக்கிங்கும் அவருடைய உடற்பயிற்சியும் என்பதை இந்த நேரத்தில் அவருடன் நான் நடந்து வந்த அந்த தருணத்தில் உண்மையிலேயே நினைத்து பார்த்தேன். அதை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக டெய்லி ரொட்டீனாக அவர் வச்சிருக்கார். அது கூட ஒவ்வொரு செகண்டும் திரும்பி பார்க்கிறார். அதாவது அவர் எவ்வளவு தூரம் ஒரு பெண்ணுக்கு மரியாதை, உரிமை, சம உரிமை தருகிறார் என்பதை இன்றைக்கு அவருடன் நான் நடந்து வந்தபோது உண்மையிலே உணர்ந்தேன். அவருடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் அண்ணன் கமலஹாசன் ஒரு பக்கம், எல்லாமே ஆண்கள், நான் ஒருத்தி தான் உங்கள் பெண்ணின் சார்பாக அவர் பக்கத்தில் நடந்து வரேன். அந்த பெண்ணுக்குரிய மரியாதையை ஒரு செகண்டும் அந்த பாதுகாப்போட என்னை அழைத்து கொண்டு வந்தாரு. அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், இவர்தான் பெண் இனத்தின் காவலர், பாதுகாவலர், பெண் இனத்தை உயர்த்த போகும் ஒரு சிறந்த தலைமகன் இந்த தமிழ் நாட்டுக்கு என்று. நான் கேப்டன் கூட இது போல எவ்வளோ போயிருக்கேன், எவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கேன். ஆனால் அண்ணன் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அண்ணன் வந்து இன்னைக்கு அந்த அளவு அவர் ரெஸ்பெக்ட் அந்த பெண்ணுக்கு கொடுத்தது உங்கள் அனைவருக்கும் கொடுத்த மரியாதையா அந்த நேரத்தில் அதை நான் பார்த்தேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக பேசணும், என்ன டைம் கம்மி. ஏன்னா அண்ணா தொடர்ந்து அடுத்தடுத்து போனோம், நானும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருக்கேன். நான் இன்னைக்கு விருதாசலத்திலிருந்து சேலம் வந்தேன். என்னை தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று என்னை உரிமையோடு அழைத்த எங்கள் அன்பு அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த கூட்டணி மதசார்பற்ற வெற்றி கூட்டணினால 3 வார்த்தை அண்ணா சொன்னது போல் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதை தான் இன்னைக்கு நாம் தமிழ்நாடு முழுக்க நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே போல சமூக நீதி, சம தர்மம், அதே போல சம நீதியை நாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்க்க முடிகிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் செல்லும் இடம் எல்லாம் நமது மதசார்பற்ற கூட்டணி. நான் 200 தொகுதிக்கு மேல் என்று சொன்ன, இன்னைக்கு சொல்றேன் 234 தொகுதிகளையும் பெற்று எதிர்கட்சியே இல்லை என்ற நிலையை இந்த தேர்தல் நிச்சயம் உணர்த்தும் எதிராளிகளுக்கு என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். நான் ஏதோ என் தொகுதிக்கு மட்டும் போல தமிழ்நாடு முழுக்க யாரெல்லாம் என்னை உரிமையோடு அழைத்து பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் நான் போறேன்.
களத்தில் நான் பார்ப்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அண்ணன் அறிவித்த அந்த தேர்தல் அறிக்கை ஒட்டுமொத்த தாய் குலங்களே உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்களால் விரும்பப்பட்டது. அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் டெய்லி கிராமமா போற எல்லா பெண்களும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கூப்பன் வந்தா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கணும், எதெல்லாம் நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிற அளவு டிஸ்கஷன் நடக்குது. இது உண்மை. அண்ணன் இன்னொரு வாய்ப்பு சொல்லியிருக்கார், உங்களுடைய பழைய பொருட்கள் இருந்தாலும் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இது பெண்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கின்ற என் வார்த்தை மிக இல்லை. 8000 ரூபாய் கூப்பன், அது மட்டும் கிடையாது, பெண்களுக்காக அவர் அறிவித்ததை மட்டும் இந்த பெண்களுடைய மாபெரும் இந்த பொதுக்கூட்டத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். மாதம் 1000 தரப்பட்ட அந்த உரிமை தொகை இனி 2000 வழங்கப்படும் என்று ஒட்டுமொத்த பெண்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் எவ்ரி மந்த் சம்பளம் கொடுக்கணும்னாலே ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு பெண்ணையும் தன் சகோதரியாக தாயாக நினைத்து இன்னைக்கு 2000 ரூபாய் மாசம் இந்த அரசாங்கம் மூலம் அவர் தருகிறார் என்றார். இது சாதாரண விஷயம் கிடையாது, இது உண்மை. எல்லாரும் சொல்லலாம், இது என்ன சொல்றாங்கன்னா வரி பணத்தை தானே திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல. நம் இந்தியா, அதுவும் நம் தமிழ்நாடு இன்றைக்கு ஏழ்மையான நாடு, வறுமை கோட்டிற்கு கீழ் அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள். மேலை நாடுகள், வல்லரசு நாடுகளிலேயே இலவசங்களையும் இது போல உதவிகளையும் அமெரிக்கா, லண்டன் போன்ற மிகப்பெரிய வல்லரசு நாடுகளிலேயே தரும் பொழுது தமிழ்நாட்டுக்கு ஏன் தரக்கூடாது என்ற கேள்வி நான் கேட்கிறேன். அதே போல இன்னைக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம், அதுக்கான உரிய தொகை நமக்கு மரியாதையோட திரும்பி வருது. அதனாலதான் இன்னைக்கு பெண்கள் சொல்றாங்க, நாங்க கட்டுற வரி எங்களுக்கு அது மரியாதையுடன் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மாதம் அந்த 2000 ஒவ்வொரு மாதமும் உரிமை தொகையாக கொடுக்கிறார். அது எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு விஷயம். இலவசமாக பஸ் எல்லா பெண்களுக்கும், இது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் எவ்வளவோ நஷ்டத்தில் இயங்கினாலும் தாய்க்குலங்கள் மிக சிறப்பாக இந்த பயணத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அத்தனை பேருக்கும் பஸ் இலவசம். பெண் தாய்க்குலங்களே, நான் எல்லா இடத்துலையும் பேசுறத சொல்றேன், நீங்க குழந்தைங்களை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க. காலை உணவு, மதிய உணவு எல்லாம் கொடுத்து உங்கள் குழந்தைங்களை படிக்க வச்சு அவர்களை ஆரோக்கியமாக வளர்த்து அவர்களுடைய எதிர்காலத்தை அண்ணன் ஸ்டாலின் 2வது முறை அமைக்க போகும் ஆட்சி பார்த்து கொள்ளும். 8 லட்சம் இன்னைக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த விரிவாக்கம், 35 லட்சம் மாணவர்கள் அதனால பலன் அடைகிறார்கள். இன்னைக்கு சுய உதவி பெண்கள் குழு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. நான் ஒவ்வொரு இடத்திலும் இதை கேட்கிறேன். அந்த சுய உதவி பெண்கள் இங்கு எவ்வளவு பேர் இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் இந்த முறை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி உறுதி உறுதி. அப்போ அந்த உங்களுடைய அந்த 5 லட்சம் ரூபாய் ஒரு ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு வரப்போகுது. 5 லட்சம்ன்றது சாதாரண கிடையாது. இன்னைக்கு சுய உதவி குழுக்கள் மூலம் 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் போது உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம், உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்கலாம், நீங்கள் கௌரவமாக உங்கள் சொந்த காலில் நிற்கலாம் என்பதற்கான அடையாளம் அது. அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பு என்று பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, மாணவர்களுக்கு சலுகைகள், விவசாயிகளுக்கு சலுகைகள், மீனவர்களுக்கு சலுகைகள், படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப், வேலை இல்லாதவர்களுக்கு 1500, அதே போல வேலை வாய்ப்பை உருவாக்க திட்டங்கள் என்று நான் பட்டியலிட ஆரம்பிச்சால் காலையில் விடிஞ்சிரும். அன்னைக்கு அண்ணன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோன்னே நான் சொன்னேன், அண்ணா அந்த தேர்தல் அறிக்கை எனக்கு வேணும்னு சொல்லி உடனே 25 புக் நீட்டாக ஃபைல் பண்ணி எனக்கு கட்சி ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டார். நான் ஃபுல் புக்கையும் படிச்சுட்டேன்னு. மக்கள் விரும்புகின்ற அந்த ஒவ்வொரு திட்டமும் தான் இந்த முறை நாம் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை அமைக்க இது ஒரு அச்சாரம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இப்போ அண்ணன் நேரத்துல இருந்து சொல்றாரு டீலிமிட்டேஷன். அதாவது டீலிமிட்டேஷன் என்றால் நம்மளுடைய பெண்களே நல்லா நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். தொகுதி சீரமைப்பு என்ற முறையில் இன்றைக்கு
மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்க போகிறது என்பதை அண்ணன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கார். நாளைக்கு எல்லாரும் கருப்பு கொடி ஏந்தனும், கருப்பு உடை போட வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கார். நீங்க எல்லாம் ரெடியா? நாளை எல்லாரும் கருப்பு உடையில பார்க்கலாமா? ஏன் நான் இதை கேட்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொன்னாங்களோ அப்பவே நாம யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுல தான் இந்த டீலிமிட்டேஷன் இப்ப தொடங்குது. அப்போ மறுசீரமைப்பு என்று சொல்லி நம்மளுடைய எம்பி தொகுதிகளையும் எம்எல்ஏ தொகுதிகளையும் குறைத்து வடக்கு வாழ்ந்தது தெற்கு தேய்ந்தது என்ற நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்றுதான் இந்த திட்டங்களை கொண்டு வருகிறார்களா என்ற எண்ணத்தை, சந்தேகத்தை மக்களிடையே உருவாக்கி இருக்கிறது என்றால் என் வார்த்தை மிக இல்லை. ஏன் அப்படி என்ன இப்ப அவசரம்? தேர்தல் நடந்து கொண்டிருக்கு, 5 மாநில தேர்தல். இப்போ அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? எந்த ஒரு திட்டம் இங்கு வந்தாலும் ஒட்டுமொத்த மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த திட்டம் இங்கு சக்சஸ் ஆகும். மக்கள் எதிர்த்தால் எந்த திட்டமாக இருந்தாலும் நிறைவேறாது என்பதற்கான அர்த்தம் தான். அண்ணா ஒரே வார்த்தையில சொன்னார், பழைய திமுகவை மீண்டும் நீங்க பார்க்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி. அவர் உண்மையிலேயே ரொம்ப சாந்தமானவர், சிரிச்ச முகம், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிறவர். அதுக்கு ஒரே சின்ன எக்ஸாம் நான் பேசலாம், இன்னைக்கு முழுக்க பேசலாம். கூட்டணியிலே ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சி இருந்த போது அந்த கூட்டணியை அமைக்கும் போது பல்வேறு பிரச்சனைகள் வருவது சகஜம். ஆனாலும் பொறுமை காத்து கூட்டணியில இருப்பவர்கள் ஒருவரை கூட வெளியேற்றாமல் ஒரு கூட்டு குடும்பத்தை போல் கட்டி காத்தாரே, அது சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. அதே போல 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தால் ஒரு ஆன்டி இன்கம்சி இருக்கும் என்பதனால, எதிர்ப்பு அலை இருக்கும் என்பதால தேமுதிகவையும் அவருடைய நண்பரான கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் அழைத்து இந்த கூட்டணியில இணைத்து உரிய மரியாதை கொடுத்தாரு. அங்கதான் கேம் சேஞ்சரே ஆரம்பிக்குது. அன்னைக்கே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க. 7வது முறையாக திமுகவும் 2வது முறையாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் இங்க முதல்வர் என்று. தேமுதிக மட்டுமா, அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ போன்ற பல்வேறு கட்சிகளையும் இணைத்து எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுத்து எல்லாரையும் ஒரு கூட்டு குடும்பமா அனுசரிச்சு இன்னைக்கு வழி நடத்துறாரு. இதுதான் ஒரு தலைவருக்கான பண்பு, இதுதான் ஒரு தலைமைக்கான பண்பு என்பதை தன்னுடைய கூட்டணியிலே நிரூபிச்சிருக்கார். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி என்ன பண்றாரு பாருங்க. ஆல்ரெடி அவங்க கூட இருந்த அத்தனை பேரும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ஓபிஎஸ் உட்பட, அண்ணன் செங்கோட்டையன் உட்பட, இன்னைக்கு தேமுதிக உட்பட எல்லாரும் ஏன் வெளியேறாங்க? அதுதான் அந்த தலைமை பண்பு, அனைவரையும் அனுசரிக்கும் அந்த மாண்பு அங்கு இல்லை, இங்கு முழுமையாக இருக்கிறது. அதனால காந்தம் மாதிரி எல்லாரையும் ஒன்றிணைத்து இன்னைக்கு அவர் வழி நடத்திக்கிட்டு இருக்கார் என்றால் இது ஒன்றே போதும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று தமிழ்நாட்டில் சொல்வாங்க. அதுபோல இந்த கூட்டணியை அவர் அமைத்ததுதான் அவருடைய சாதுரியம், அவருடைய வெற்றி, அவரை நாளை ஆட்சி அமைப்பதற்கான முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்பதை இங்க நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நாம டீலிமிட்டேஷனுக்கு நிச்சயம் தமிழ்நாடு ஒத்துக்காது. இப்போ அதற்கான நேரமும் கிடையாது. அதே போல இன்னைக்கு நம்ம பேசணும்னா இருக்கிற எம்பி எம்எல்ஏ எல்லாம் இங்க நீங்க குறைச்சு தமிழ்நாடை சின்ன பின்னமாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒண்ணு கூடுவாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்தது பெரியார், அதை வழி நடத்தியவர் அண்ணா, அதை தொடர்ந்து கொண்டு வந்தவர் கலைஞர் ஐயா, இப்போதும் அதை தன்னுடைய கடமையாக நடத்தி கொண்டிருப்பவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அந்த பெரியாருடைய பெரியாரிசம் அப்படின்னு சொல்வாங்க. பெண்ணுக்கு சம உரிமை, சொத்தில் சம பங்கு, அதே போல விதவைக்கு மறுமணம், அது மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் சம வேலை வாய்ப்பு, சம உரிமை, சம தைரியம். என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போறாளோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன்,
எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். எல்லா இடத்துலையும் சிசிடிவியும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். பெண்கள் என்றாலே சக்திக்கு இணையானவர்கள். ஒட்டுமொத்த சக்திகளே இன்னைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம். நீங்க எல்லாரும் நாம் அனைவரும் இணைந்து சக்திகளாக நம் தமிழ்நாட்டையும் நமது திராவிட பாரம்பரியத்தையும் காக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை சொல்றேன். அதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பேட் நடந்தா உடனே நாம் எல்லாம் யாரா மாறுவோம்? ஜான்சி ராணியாக மாறுவோம், வேலு நாச்சியாராக மாறுவோம், குழலியாக மாறுவோம். அப்படி ஒரு அச்சுறுத்தல் தமிழ்நாட்டிற்கு வந்தால் ஒட்டுமொத்த பெண்கள் சக்தியும் ஒன்று திரண்டு அண்ணனுக்கும் இந்த ஆட்சிக்கும் நாங்கள் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த பெண்களின் ஒரு அடையாளமாக உங்கள் சார்பா நான் சொல்றேன். சொல்லாமா? எல்லாரும் ஒன்னா இணையலாமா? ஒரே சக்தியா இணைந்த அண்ணனுக்கு பாதுகாப்பு நிச்சயம் தரலாமா? பெண் சக்தி ஒன்று திரண்டால் இந்த உலகமே நினைச்சாலும் அவரை எதிர்க்க யாரும் முடியாது. வீட்டுல அண்ணி துர்கா இருக்காங்க அவரை பாதுகாக்க. தமிழ்நாடு முழுக்க துர்காக்களா, அம்மன்களா, சக்திகளாக தாய் குலங்களே நீங்கள் இருக்கீங்க. அதனால நான் சொல்றேன், அவருக்கு எதுவும் வராது, அவர் ஆட்சிக்கும் எதுவும் வராது. நிச்சயமா நான் சொல்றேன், இந்த ஆட்சி மீண்டும் மகத்தான வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி, இந்த மதசார்பற்ற வெற்றி கொடி சாதாரணது இல்லை. இங்க திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, மதிமுக, அதே போல இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், ஆம் ஆத்மி, மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, இந்திய குடியரசு கட்சி, இது போன்ற பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைத்து இது ஒரு மாபெரும் ஒரு சக்தியாக வருகின்ற தேர்தலிலே நாம் நம்மளுடைய பலத்தை நிரூபிப்போம். 23ஆம் தேதி என் தாய் குலங்களே அனைவரும் தேர்தல் களத்தில் நீங்கள் வேலு நாச்சியாராக இருங்கள். அந்த களத்தில் அந்தந்த தொகுதியின் வேட்பாளர்களுக்கு பெண்கள் படையாக நீங்கள் துணை நின்று எதிராளிகளை ஓடவிட்டு ஒட்டுமொத்த வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு யாரெல்லாமோ இன்னைக்கு 5 முனை போட்டிங்கிறாங்க. யாரோ இவங்க கேப்டன் சினிமால இருந்து வந்தவர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு ஒரு தம்பியும் வந்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் அவர் நிரூபிக்கட்டும். சினிமாவில் இருந்து வந்தவர் அண்ணன் இதோ இருக்காரு, உலக நாயகனே இருக்காரு, கேப்டன் இருந்தாரு, எவ்வளோ பேர் இருந்தாங்க. அது போல தான் தம்பியும். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் லெக் நீங்க வைக்கும் போது எதிராளிகளை நீங்க குறைச்சி மதிப்பிடவே கூடாது. நிச்சயமா சொல்றேன். கேப்டன் எப்படி துணிந்து தனித்து களம் கண்டு 2006 11 இடைத்தேர்தல் 2009 தேர்தலை சந்திச்சு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தாரோ அது போல நீங்கள் உங்கள் வாக்கு வங்கியை நிரூபிங்கள். அதற்கு பிறகு 2 பேருக்கு தான் இங்க போட்டி என்ற டயலாகே நீங்க பேசணும் தம்பி. இல்லைன்னா மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. 75 வருஷ கட்சி, நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. You are not a hero, you are a little boy for the politics அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதனால அரசியல் ஒன்று இங்கே சாதாரண இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரூமில் நானும் அண்ணன் கமலஹாசனும் பேசுகிற ஒரு டைம் கிடச்சது. அப்போ நாங்கள் பேசுறது ஒன்று தான். இப்போ சொல்கிறேன், அரசியல் வேறு, சினிமா வேறு. அது ஒரு தொழில், இது சேவை. இது மக்களை அன்றாடம் நாம் நேசிக்க வேண்டும். களத்திலே இறங்கி மக்களுக்காக போராட வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சும்மா கை காட்டுறது கிடையாது அரசியல். களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக இருந்த தலைவர்கள் தான்
அரசியலில் வென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் நான் பார்க்கிறேன், தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. ஒரு மீட்டிங் அந்த மாதிரி காலை நேரத்தில் வாக்கிங் போறாரு, மக்களை காஃபி குடிக்கிறாரு, மக்களை இயல்பா பழகிறார். அதுதான் ஒரு தலைமைக்கான மாண்பு. அதை தான் அனைவருமே கத்துக்கணும். இப்ப அண்ணனை பார்த்து எல்லாரும் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நிச்சயம் இது வரவேற்க கூடியது என்றை கூறி, நிச்சயம் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம், வென்றெடுப்போம். நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நம்மளுடைய மத சார்பற்ற வெற்று கூட்டணி வெல்லும், அண்ணன் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று கூறி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடையே இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தோழமைக்கு ஓர் இலக்கணம், நல் உறவினுடைய நாயகர், உலக நாயகர், மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் மாண்புமிகு கமல் ஹாசன் அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுவார். உயிரே உறவே தமிழே வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களே, அமைச்சர் அவர்களே, அமைச்சர்கள் பெருமக்களே, இங்கே அமர்ந்திருப்பது இந்த தேர்தலுக்கான கூட்டணியாக மட்டும் நான் பார்க்கவில்லை, இதை திராவிட குடும்பமாக நான் பார்க்கிறேன். திராவிடம் நாடு தழுவியது என்று நான் முரசொலி மீட்டிங் ஒன்றில் சொல்லபோது அந்த கூட்டத்தில் புருவங்கள் உயரவில்லை. அது தெரிந்த கூட்டம்தான் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அது தெரியாதவர்கள் புருவம் உயர்த்தினார்கள். அதற்கான சான்று இங்கே இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறது. நான் பேசுவதற்கான குறிப்புகளை எல்லாம் பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள், இவருடைய தந்தையார் அவர்கள் எல்லாம் எழுதி கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். இன்று நிகழும் கொடுமையான அரசியலில் சொல்ல வேண்டிய சில கருத்துக்கள் தான் இருக்கிறன. இவையும் அண்ணா எதிர்பார்த்ததுதான். தெற்கு தேய்கிறது என்று சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் என்றார். பின் அவர் எடுத்த ஒரு எழுச்சி கொள்கையை பின்வாங்க வேண்டியது நாட்டுக்காகத்தான் செய்தார் அவர். ஆனால் நான் எழுப்பிய குரல் அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று என்றோ சொன்னார். இன்றும் அது அப்படியே இருக்கிறது என்பதுதான் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கும் போலி அரசியல், மக்கள் சார்பில்லாத அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கே வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைய பிரச்சாரத்திற்கு மட்டுமல்ல, நாளை நமக்கு நடக்கப் போகும் அநீதிக்கு எதிரான குரலாகவும் எழுச்சி குரலாகவும் இது இருக்க வேண்டும். 33 விழுக்காடு பெண்கள் உரிமையாக ஒதுக்க வேண்டும் என்பதை நாங்கள் என்றோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்று சொல்லும்போது ஒரு திராவிட கட்சி அல்ல, அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருந்த விஷயத்தை இன்றுதான் புதிய கண்டுபிடிப்பு போல் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இப்பொழுது வைத்து காட்டும் அந்த 33 விழுக்காடு என்பது தூண்டில் நுனியில் வைத்திருக்கும் சின்ன மீன். அதை கவ மாட்டோம், விவாதிப்போம். இதையும் டீலிமிட்டேஷன் என்று சொல்லும் உங்கள் சூழ்ச்சியும் ஒன்றாக இணைக்கக்கூடாது என்பதை நீங்களும் ஒத்துக்கொண்டுதான் இது வேறு அது வேறு, ரெண்டையும் ஒன்றாக பேசுவோம் என்கிறீர்கள். தேர்தல் முடியட்டும் பேசலாம் என்றால் உடனே பேசலாம் என்கிறீர்கள். நான் அங்கே மக்கள் நீதி மையத்தின் சார்பாக இங்கே இருக்கும் திராவிட தலைவர்கள் எல்லாம் என்னை ராஜ்யசபைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த குரலாக நான் அங்கே செல்ல வேண்டும். அனுமதி உண்டா, இல்லை பிரச்சாரத்தை தொடர வேண்டுமா என்று முதல்வர் அவர்களிடம் கேட்டேன். பிரச்சாரத்தை விட இந்த தேர்தலை விட முக்கியமானது தமிழகத்தின் எதிர்காலம், நீங்கள் போயே ஆக வேண்டும் என்று சொன்னது உண்மை. அதைத்தான் நான் செய்ய போகிறேன். நாளை கருப்பு கொடி இயக்கம் நடத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது
சகோதரி சொல்லிக் கொண்டிருந்த போது என் காதில் சொன்னார், நாளைக்குத்தானே சொன்னேன், நீங்கள் இன்றே போட்டுக்கொண்டு வந்து விட்டீரே என்று சொன்னார். நான் என்றோ போட்டுக்கொண்டு விட்டேன் இந்த கலரை. ஆனால் கொடி நாளை உயரும். இது முதல் முறை அல்ல. அநீதி தமிழகத்திற்கு நிகழும் போதெல்லாம் கொடி உயர்த்தி பிடித்தது இந்த திராவிட குடும்பம். அதில் நானும் ஒருவன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சங்கோஜமும் கிடையாது. இன்று இந்த பாடலை நான் எழுதியது நமக்காக, ஒரு கழகத்திற்காக மட்டுமல்ல, திராவிட குடும்பத்திற்காக. இது நம் பாட்டாக மாற வேண்டும், அதற்கு அனுமதி வேண்டும் என்று நான் முதல்வரிடம் கேட்கும் பொழுது கலைஞரிடம் கேட்டது போலவே எனக்கு தோன்றியது. அவர் இருந்திருந்தால் என்ன சொல்லி இருப்பாரோ அதையே தான் இவரும் சொன்னார். அந்த புன்னகையின் சாயல் தானே இது. அதே சாயலை நான் இங்கே பார்த்தேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதை நான் இந்த திராவிட பல்லக்கை தூக்குவதற்கு என் தோளை கொடுக்க கிடைத்த ஒரு வாய்ப்பாக எண்ணித்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் அமரும் நாற்காலிக்காக வரவில்லை. இங்கே முதல்வரை 2 கிலோமீட்டர் நடத்தி கூட்டிட்டு வரீங்களே, அது நியாயமா பாருங்க அப்படின்னு. அவருக்கு இன்னும் 10 நாள் வேலை இருக்குன்னு நானும் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். அப்புறம் யோசித்தேன், நாட்டையே நடத்தி கொண்டு இருக்கிறார், தமிழ்நாட்டையே 365 நாளும் டெய்லி காலையில் நடந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்காக பதற வேண்டாம், தமிழகத்திற்காக பதற வேண்டிய நேரம் இது. அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஒரே ஒரு சின்ன கருத்தை சொல்லிக்கொண்டு முதல்வர் பேசுவதற்கும் அடுத்த பிரச்சார கூட்டத்திற்கு போவதற்கும் தாமதமாகிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த 33 விழுக்காடு எனும் இந்த தூண்டில் சின்ன மீனை இங்கு சொல்லி புரிய வைத்து விடலாம். ஆனால் இந்த கல்வியறிவு உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது, வேறு எங்குமே கிடையாது என்பதுதான் சரித்திரமும் கணக்கும் டாட்டாவும் சொல்லுகிறது. இவர்கள் அறிவித்த நலத்திட்டங்களின் மூலம் 34 விழுக்காடு பெண்கள் கல்வியில் சேருவது அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அது நாட்டிலேயே இங்குதான் நடக்கிறது என்பதுதான் உண்மை. இங்கு உங்களுக்கு சொல்லி புரிய வைத்து விடலாம். கல்வி அறிவு இங்கே அதிகம், ஆனால் அது இல்லாத பல மாநிலங்கள் இருக்கின்றன. அவைகளுக்கும் சேர்த்து குரல் கொடுப்பது தமிழகம், தமிழ்நாடு என்பதை நாளை சரித்திரம் சொல்லும். இன்று எப்படி நமக்கு பல துறைகளில் நாம் முதலிடம் வகிக்கிறோம் என்ற அந்த உண்மையை கசந்தாலும் அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை இன்று இருக்கிறது. நான் இந்த பாடலில் வரும் வரிகளை நீங்கள் உற்று கேளுங்கள், தெளிவாக செவிசாயுங்கள். உங்கள் வீடு வந்து அடையும். அதற்காக எழுதப்பட்ட பாடல். உங்கள் வீடு தேடி வரும் அந்த பாடல். அதன் வரிகளை நீங்கள் பார்த்தால் என் கோபம் புரியும். இந்த மேடையில் யாரையும் வையவோ திட்டவோ நான் வரவில்லை. அது நான் நிஜமாகவே எனக்கு 10 சீட்டு கிடைச்சிருந்தாலும் நான் வைய மாட்டேன். ஏன்னா நான் எதிர்கட்சி என்று எதையுமே பார்ப்பதில்லை. கட்சிகள் அவ்வளவுதான். தமிழ்நாடு நம்முடையது. சித்தாந்தங்கள் மாறுதலாக இருந்தாலும் அவற்றை அரவணைக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளார் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள். அதற்கு மேல் என்ன வேண்டும்? நானும் பேசியிருக்கிறேன். ஆனால் நான் பேசியது விமர்சனம் மட்டும்தான். நான் சொன்ன திட்டங்களை எல்லாம் மகளிர் உதவி திட்டம் என்று நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் எழுதித்தான் இருந்தோம். சாதனை என்பது சொல் அல்ல, செயல். என் கூட்டத்தாருக்கு இந்த வார்த்தை 40 வருடமாக நான் பழக்கி வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு புரியும். அந்த செயலை செய்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே நான் இங்கு இருப்பது நியாயமானது. கேள்வி கேட்காதீர்கள். நான் இங்கே இருக்க வேண்டியவன். அதனால் இங்கே வந்தேன். ஒரு சின்ன கதை. 21 வயதாக இருக்கும்போது இவருடைய தந்தையார், நீ ஏன் இன்னும் திமுக கழகத்தில் சேரவில்லை என்று ஒரு டெலிகிராம் அனுப்பியிருந்தார்கள். எனக்கு பதில் சொல்ல அன்று தைரியம் இல்லை. இன்று நான் இந்த குடும்பத்தில் சேர்ந்து விட்டேன் என்பதுதான் உண்மை. எனக்கென்று ஒரு தனி கட்சி இருக்கிறது என்றேன்.
வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எங்களுடன் இருக்க வேண்டும். திராவிடம் வளர வேண்டும், பெருக வேண்டும், வெல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்களுடன் நிற்க வேண்டும் என்று சொன்ன அந்த பெருந்தன்மையைத்தான் இங்கே சகோதரியாரும் சுற்றி காட்டினார். இன்று இந்த கூட்டத்தில் 30,000 பெண்கள் நடந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் முன்னோடி உதாரணமாக நீங்கள் நடந்திருக்கிறீர்கள். இந்த களைப்பை மறப்பதற்காக நான் சொல்லவில்லை. நாளைய சரித்திரத்தை நீங்கள் எழுதிவிட்டீர்கள் என்பதை நினைவுபடுத்துகிறேன். இந்த வேர்வையெல்லாம் வீணாகாது. மொத்த கூட்டம் 50 தாண்டும். அப்படி என்றால் இங்கே வந்திருக்கும் கலைஞர் கூட்டம் எனக்கு தெரியும். நான் தான் கூட்டிக் கொண்டு வந்தேன். அவர்களின் எண்ணிக்கையே 500 தாண்டும். அதாவது தேர்ந்த கலைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். என் கட்சியை சார்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். பெரும் கூட்டம் அழகாக நடந்தேறியது. பெண்கள் பாதுகாப்பாக அமர்ந்திருக்கிறீர்கள். யாருக்கும் எந்த விபத்தும் ஏற்படவில்லை. ஒரு கூட்டம் நடத்துவதற்கும் முன்னுதாரணமாக 70 வருடமாக அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது. அதன் ஒரு சின்ன உதாரணம் தான். என்றும் எங்களுக்கும் அனுபவம் இருக்கிறது. அதன் உதாரணம் தான், அதன் சாட்சி தான் இன்று நடந்தேறிய இந்த நடைப்பயணம். இந்த நடைப்பயணம் தொடரும். நீங்க என்னங்க தேர்தலில் ஓட்டு கேட்கவே இல்லை என்றால் ஓட்டுக்கள் கண்டிப்பாய் வரும். சிந்தனை உள்ளவர்கள் சிந்தித்து பார்த்து ஓட்டிட்டால் கண்டிப்பாய் இங்குதான் விழும். அதற்கு வாழ்த்து சொல்ல வேண்டியதில்லை, வழி சொன்னால் போதுமானது. வழி தவறி போனவர்களை கூட அன்பாக அழைத்து கொண்டு ஓட்டுச்சாவடிகளுக்கு வாருங்கள். வழி தவறி போக வேண்டாம் என்பதுதான் என் அன்பான வேண்டுகோள், அறிவுரையும் கூட. அதை ஏற்றுக்கொள்வீர். கூட்டமெல்லாம் குடும்பமாகிவிடாது, அது கலைந்து விடும். குடும்பம் 70 வருடமாக 75 வருடமாக கட்டி காத்த குடும்பம் இது. அதில் நானும் ஒருவனாக இருப்பதில் நான் முதலில் சொன்னது போல் சந்தோஷம்தான் எனக்கு. இங்கே வந்திருக்கும் என் கூட்டத்தார் அனைவருக்கும் இந்த உண்மை தெரியும். நான் பேசுவது இந்த நிகழும் அரசியலுக்கான ஒரு உரையாடல் அல்ல என்பதும் அவர்களுக்கு புரியும். நாளே நமதே என்பது இந்த அனைவருக்குமே சேர வேண்டும் என்பதுதான் என் முழக்கம். அது ஒரு தனி கட்சியின் முழக்கமாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. நான் தானே முதலில் சொன்னேன் என்பது அசட்டுத்தனம். நாம் தானே குரல் கொடுக்கிறோம் நாட்டுக்கே என்பதுதான் நமக்கு பெருமை. அந்த பெருமையுடன் முதல்வர் பேச கேட்பதை நான் ஆவலாய் கேட்க காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமதே. அடுத்தபடியாக குற்றால அருவியாய் கொல்லிமலை தேனாய் வாராது வந்த மாமணியான தமிழ்நாட்டினுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர் நம் குடும்ப தலைவர் அண்ணன் அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவார்கள். அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள சேலம் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் ராஜேந்திரன் அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலைஞானி மதிப்பிற்குரிய திரு கமல்ஹாசன் அவர்களே, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய தங்கபால் அவர்களே, மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி சிவலிங்கம் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி அவர்களே,
நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தோழமை கட்சிகளை சார்ந்த தோழர்களே, நண்பர்களே, செயல் வீரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, அன்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சேலம் மலைகளின் மாவட்டம் என சொல்லுவாங்க. இங்க பார்த்தா மலைகளை மிஞ்சுகிற அளவுக்கு முழுக்க முழுக்க மகளிர் படை சூழ்ந்திருக்கு. மகளிர் ஒவ்வொருத்தரும் ஃபயரா இருக்கீங்க. சேலம்னு சொன்னா அது ஸ்டீல் தான். அதே மாதிரி ஸ்டாலின் என்ற பெயருக்கு அர்த்தமும் ஸ்டீல் தான். ஸ்டீல் சிட்டிக்கு ஸ்டாலின் வந்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய அந்த நெற்களஞ்சியத்திற்கு தண்ணீர் வழங்குகிற மேட்டூர் அணை, ஆங்கிலேயர்கள் சிவசப்பனமாக இருந்த மாவீரன் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சங்ககிரிப்பேட்டை அமைஞ்சிருக்கக்கூடிய மண் இந்த சேலம் மண். அது மட்டுமா, குழு குழு காற்று வீசும் ஏற்காடு அமைஞ்சிருக்கக்கூடிய மாவட்டம். ஏற்காடு மாதிரியே சேலம் மக்களும் ரொம்ப கூறானவங்க. சேலத்தில் இன்னொரு முக்கியமான இடம் இருக்கு. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், அவர்களின் நட்புக்கு அடித்தளமாக இருந்த மாடர்ன் தியேட்டர்ஸ், அந்த காலத்திலேயே தென்னிந்திய சினிமாவினுடைய தலைநகரமாக இருந்தது இந்த சேலம். அந்த முக்கியத்துவம் இங்கே உரையாற்றிய என்னோட அன்பு சகோதரர் கலைஞானி கமலஹாசன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, நம் நினைவை விட்டு நீங்காத சேலத்து சிங்கம் அண்ணன் வீரபாண்டியாருடைய மண் இந்த சேலம் மண். சேலம் மாவட்டத்தில் உள்ள எல்லா தொகுதிகளிலையும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற உங்க ஆதரவை கேட்க நான் வந்திருக்கிறேன். முதல்ல உங்க அனுமதியோட நம்ம வேட்பாளர்களை இப்போ நான் அறிமுகம் செய்யலாமா? முதல்ல சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாவட்ட செயலாளர் அமைச்சர் ராஜேந்திரன். நான் இளைஞரணியை தலைமையேற்று நடத்தின காலத்திலிருந்து என்னோடு இருக்கிறவர். சுற்றுலாத்துறையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த தேமுதிகவை சார்ந்த ஆர் மோகன்ராஜ் அவர்கள். நினைவில் வாழக்கூடிய என்னுடைய ஆறுயிர் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த், அன்பு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர், தமிழ்நாடு எதிர்க்கட்சி சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பணியாற்றியவர்.
அவருக்கு நீங்களெல்லாம் முரசு சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் எம் லோகநாதன் அவர்கள் சேலம் மாவட்ட நெசவாளர் அணியினுடைய அமைப்பாளர், தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கு சின்னதுரை, சேலம் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர். தலைவாச சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ கெங்கவல்லிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர். அவருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எஸ்கே அர்த்தனாரி, சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய அவர்களுடைய அன்பு பேரன், மாநில இளைஞர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர். அவருக்கு கை சின்னத்தில் உங்கள் ஆதரவை தந்திட வேண்டும். அடுத்து ஏற்காடு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டி.எம். ரேவதி மாதேஸ்வரன், ஆசிரியர், சேலம் கிழக்கு மாவட்ட மகளிர் அணியினுடைய துணை செயலாளர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து மேட்டூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மிதுன் சக்கரவர்த்தி, கொளத்தூர் ஒன்றிய திமுக செயலாளர். உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி பாலமலைக்கு தார் சாலை அமைக்க ஆணை பெற்று வந்தவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து சங்ககிரி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மு மணிகண்டன், சேலம் மேற்கு மாவட்ட இளைஞர் அணியின் அமைப்பாளர். தம்பி மணிகண்டனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் ஏ.கே. தருண் அவர்கள், சேலத்து சிங்கம் அண்ணன் வீரபாண்டியார் குடும்பத்தை சார்ந்தவர். என் அருமை தோழன் மறைந்த செழியனுடைய மருமகன், திமுக ஐடிவி மாநிலத்தினுடைய துணை செயலாளர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சி. காசி, கழக தொழிலாளர் அணியினுடைய துணை செயலாளர், ஜலகமண்டம் பேரூராட்சியை 3 முறை தலைவராக இருந்தவர். அவருக்கு எடப்பாடி மக்கள் உதயசூரியனுக்கு ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து ஓமலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த ஏஆர் இளங்கோவன், என்னுடைய ஆரோக்கிய சகோதரர் கேப்டன் விஜயகாந்தனுடைய தீவிர விசுவாசி. தேமுதிகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். அவருக்கு முரசு சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். இந்த 11 பேருடைய வெற்றி உறுதியா? இன்னும் சத்தமா சொல்லுங்க. நன்றி. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். பெண்களே சொல்லிட்டாங்க, இனி எந்த சக்தியாலும் உங்க வெற்றியை தடுக்க முடியாது. உட்காருங்க. சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தலைவர் கலைஞர் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு இருந்தப்போ உருவானது தான் சேலம் உருக்காலை. சேலம் ரயில்வே கோட்டம், பெரியார் பல்கலைக்கழகம் என பெரிய சாதனைகள் சேலம் மாவட்டத்திற்கு வந்திருக்கு. அந்த வழியில் கடந்த 5 ஆண்டுகளில் நம்ம திராவிட மாடல் அரசு
சேலத்துக்காக செஞ்ச சிலவற்றை மட்டும் ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன், நேரம் ஆயிடுச்சு. 129 கோடி மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம், வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்களுக்காக உற்பத்தி மையம், கருப்பூர்ல மினி டைடல் பூங்கா, சேலம், மேட்டூர், ஆத்தூர்ல அறிவுசார் மையங்கள், அம்மாப்பேட்டையில் அரசு புறநகர் மருத்துவமனை, எடப்பாடி மேட்டூர்ல புதிய பேருந்து நிலையங்கள், கருப்பூர் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம், மேட்டூர், எடப்பாடி மற்றும் சங்ககிரியில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்பட்டு வருது. இன்னும் நிறைய இருக்கு, சொல்ல நேரம் தான் இல்லை. இங்க இத்தனை பெண்கள் வந்திருக்கீங்க. நீங்க எல்லாருமே விடையல் பேருந்துல பயணிச்சிருப்பீங்க. பயணிச்சிருக்கீங்களா? ஆட்சிக்கு வந்த முதல் நாள் நான் போட்ட முதல் கையெழுத்து இந்த திட்டத்துக்கு தான். எவ்வளவோ திட்டங்கள் இருந்தாலும் முதல் திட்டமா இதை ஏன் செலக்ட் பண்ண தெரியுமா? திராவிட மாடல் ஆட்சியே மகளிருக்கான ஆட்சியா இருக்க போகுது என்கிற என்னுடைய மெசேஜ் எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும்னு நினைச்சேன். நான் போடுற முதல் கையெழுத்திலேயே ஸ்டாலின் ஆட்சியில் விடியல் வந்துச்சு அப்படின்னு சொல்ற மெசேஜ் சென்னை சிட்டியிலிருந்து சின்ன கிராமம் வரை போய் சேரணும்னு தான் அந்த முடிவு எடுத்தேன். தமிழ்நாட்டு பெண்களுக்காக குடும்பத்தில் ஒருத்தன் இருப்பேன்னு நான் கொடுத்த பவர்ஃபுல் சிக்னல் அதான். இன்னைக்கு 900 கோடி முறை விடியல் பேருந்துகளில் பெண்கள் பயணிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி சர்வே எடுக்க சொன்னேன். அதோட ரிசல்ட்டை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மாதம் 800 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரை பெண்களுக்கு இதனால காசு மிச்சமாகுதுன்னு அந்த ரிசல்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அது எதிர்பார்த்தது தான். ஆனால் நான் எதிர்பார்க்காத இன்னொன்று அந்த சர்வேயில் தெரிய வந்துச்சு. இப்படி மிச்சமாகக்கூடிய அந்த பணத்தில் பெண்கள் தாங்கள் விரும்பிய உணவை வாங்கி சாப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சி. வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பெண்கள் எப்போவுமே தான் சாப்பிடாவிட்டாலும் மற்றவங்க சாப்பிட்டா போதுன்னு நினைப்பாங்க. அப்படி தானேம்மா? ஞாயிற்றுக்கிழமை கூட கறி வாங்கினா கூட கணவர் பிள்ளைகள் சாப்பிடட்டும் அப்படி தான் நினைப்பீங்க. யதார்த்தத்தை சொல்கிறேன். ஆனால் அப்படி இருக்காதீங்க. நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். பெண்களான நீங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம தமிழ்நாடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, பெண்கள் பேருந்தில் பயணிக்கிறது இந்த திட்டத்தால் அதிகரிச்சிருக்கு. புள்ளி விவரத்தோடு சொல்லணும்னா, விடியல் பயணம் திட்டம் வந்த பிறகு பேருந்தில் பயணிக்கிறது, பெண்கள் பயணிக்கிறது 40 விழுக்காட்டிலிருந்து 70 விழுக்காடாக உயர்ந்திருக்கு. நினைச்ச இடத்துக்கு யாரையும் எதிர்பார்க்காம என் சகோதரிகள் பயணிக்கிறாங்க. அதிகாரிகள் கூடுதல் செலவினம் என சொன்னாங்க. நான் சொன்னேன், இது செலவினம் இல்லை. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நாம் பண்ணுற எதையும் செலவா சுமையா கருதக்கூடாது. நம்ம சகோதரிகள், நம்ம மகள்கள் சுதந்திரமாக பயணிக்கணும், நல்லா படிக்கணும், வேலைகளுக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கு நாம் செய்கிற முதலீடு இது. இதுக்காக எத்தனை 1000 கோடி ஆனாலும் பரவாயில்லை என்று நான் சொல்லிட்டேன். அடுத்து அமையவிருக்கூடிய ஆட்சியில் இன்னும் கூடுதலாக பேருந்துகளை வாங்குவதற்கு நாம் திட்டமிட்டு அதை விரிவுபடுத்த போகிறோம். அடுத்து முக்கியமான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்.
2021 நாம் பெற்ற மாபெரும் வெற்றிக்கு அடித்தளமாக அமைஞ்சது இந்த திட்டம். ஆகவே இந்த திட்டத்தை பற்றி நான் அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை நிறைவேற்ற முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க, சவால் விட்டாங்க. நான் நிறைவேற்றி காட்டினேன். நிறைவேற்ற காட்டினது மட்டும் இல்லை, திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு வருகிற போது 2000 ரூபாயாக உயர்த்த போகிறேன். இந்த பணத்தை உதவித்தொகைன்னு சொல்லாமல் உரிமை தொகைன்னு ரொம்ப பர்டிகுலராக நான் அந்த பேரை செலக்ட் பண்ணேன். ஏன்னா பெண்களுடைய உழைப்பு இல்லாமல் மனித சமூகம் இல்லை. அதுவும் இந்தியா போன்ற விவசாயம் நிறைஞ்ச நாட்டில் பெண்கள் தான் அந்த விவசாய வேலையில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. அது நம்ம வீட்டு பெண்கள் உழைக்கும் உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. எல்லாருக்கும் முன்னாடி யார் எழுந்திருக்கிறா? பெண்கள் தான் காலையில் எழுந்திருக்கிறாங்க. வீட்டை பெருக்கி தெருவில் தண்ணியை தெளித்து சுத்தம் பண்ணுறாங்க. குளிச்சுட்டு டீயோ காப்பியோ போடணும். குழந்தைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். சமைக்கணும். சமைக்கிறதை விட பெரிய தொல்லை என்ன சமைக்கிறது, ஒவ்வொரு வேளையும் யோசிக்கிறது. அடுத்த தொல்லை பாத்திரம் கழுவுறது. அப்படியே பாத்திரத்தை போட்டு வைக்காம கழுவி அதை கவுத்து சாட்சி வச்சாதான் பல பெண்களுக்கு நிம்மதி. கரெக்டு தானே? இது முடிஞ்சதும் துணியை துவைச்சு காய போட்டு மடித்து வைக்கணும். மழைக்காலம்னா இன்னும் கஷ்டம். அதில் கூட வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் சட்டை பேண்டெல்லாம் அப்படியே போட்டுருவாங்க. பேக்கெட்டில் ஏதாவது இருக்கான்னு பெண்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் துவைக்க வேண்டியிருக்கும். வீட்டில் பெரியவங்களையும் கவனிச்சுக்கணும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும். எந்த காய்கறி எவ்வளோ விளைவிக்குதுன்னு பார்த்து குடும்ப பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கணும். மாவு அரைச்சி வைக்கணும். மிளகாய் காய வைக்கணும். தண்ணி பிடிச்சி வைக்கணும். பிள்ளைகளுடைய ஹோம்ஒர்க்கு பண்ண வைக்கணும். அடையங்கப்பா, இதெல்லாம் சொல்லும்போது எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் செய்கிறது எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கோ தொழிற்சாலைகளுக்கோ வேறு வேலைகளுக்கு போகிற பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. சமூகத்தில் கூலி தொழிலாளராக இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும், அரசு ஊழியரா ஐடி ஊழியரா இருந்தாலும், நான் இப்போ சொன்ன வீட்டு வேலைகள்லாம் இருந்து பெண்களுக்கு ரெஸ்ட் இருக்காது. இவங்க எல்லாரும் ஒரே ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணால் கூட பல குடும்பங்கள் இயங்காது. எந்த ஆணானாலும் நிம்மதியாக தன்னுடைய வேலையை செய்ய முடியாது. ஆனால் உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பல பேர் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க, வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இதை மாற்றணும். பெண்கள் இந்த சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் பண்ணுற பங்களிப்பை அங்கீகரிக்கணும் என்று நான் கொண்டு வரப்பட்டது தான் இந்த உரிமை தொகை என்பதை அழுத்த திருத்தமாக குறிப்பிடுகிறேன். 1000 2000 என்பதை கடந்து ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிற நம்ம பெண்களுக்கு இந்த அரசு தரக்கூடிய ரெஸ்பெக்ட் தான் உரிமை தொகை. முடியவே முடியாதுன்னு சொன்ன திட்டம் இந்த திட்டம். ஆனால் இன்னைக்கு 1,31,00,000 பெண்களுக்கு கிடைக்குது. அடுத்து அமைய இருக்கக்கூடிய 2.0 ஆட்சியில் 1000 ரூபாய் என்பது 2000 ரூபாயாக உயரப்போகுது. தேவைப்படக்கூடிய பயனாளிகள் எண்ணிக்கை கண்டிப்பாக உயரும். இதே போல மற்றொரு திட்டம், புரட்சி திட்டம், புதுமை பெண் திட்டம். பெண்கள் உயர்கல்வியில் சேர்றது, அதுவும் கிராமப்புற அரசு பள்ளி மாணவிகள் கல்லூரியில் சேர்வது குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. படிப்புக்கு பணம் ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு உருவாக்கின திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டம் வந்த பிறகு பெண்கள் கல்லூரியில் சேர்வது 34 விழுக்காடு அதிகரிச்சிருக்கிறதா ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே படிப்பை முடித்த பெண்கள் கூட இந்த திட்டத்தால் திரும்ப படிக்க வந்திருக்கிறாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இதுபோல திருமணத்துக்கு பிறகு திரும்ப படிக்க வந்த ஒரு பெண்ணுக்கு இந்த திட்டத்துடைய பயண உணர்ச்சி பொங்க பேசுனாங்க.
மேக்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு இதன் மூலமாக படித்து முன்னேறி இருக்க பெண் பேசுனாங்க. நான் அன்பு மகளை அழைச்சி உச்சி முகந்து பாராட்டி உச்சந்தலையில் முத்தம் கொடுத்து என்னுடைய பேனாவை எடுத்து அன்பளிப்பாக கொடுத்தேன். அந்த காட்சி தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சத்தில் நீங்காமல் பதிஞ்சு. இதுதான் புதுமை திட்டத்தினுடைய வெற்றிக்கு சான்று. பெண்களுக்கு கணவனை விட கல்விதான் பெருந்துணை என காட்டியிருக்கக்கூடிய திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். அடுத்து திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இனிமே மாதம் 2500 ரூபாயாக உயரப்போகுது. அடுத்து என் மனசுக்கு நெருக்கமான திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். 19 லட்சம் குழந்தைகள் காலையில் சுவையான சத்தான உணவை வழங்கக்கூடிய திட்டம். 19 லட்சம் தாய்மார்கள் சமையல் குறைய அந்த சுமையை குறைக்கக்கூடிய திட்டமாக இது அமைந்திருக்கிறது. இதனால் காலையில் எழுந்து அரைக்க பிறகு எழுந்து சமைக்க தேவையில்லாமல் ஒரு அரை மணி நேரம் அவங்க கூடுதலாக தூங்குவதற்கு இந்த திட்டம் பயன்படுது இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உண்மையா இல்லையா? ஸ்டாலின் அண்ணனே ஸ்கூலில் சாப்பாடு போடுறாரு, ஏன்னா அவங்க நிம்மதியாக பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்க. இதை விட எனக்கு வேற என்ன மகிழ்ச்சி வேணும்? அதே போல் வெளியூர்களில் வேலைக்கு போகிற பெண்கள் அங்கே பாதுகாப்பாக வசதியோடு தங்குவதற்காக நாம் தொடங்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் தோழி விடுதிகள். 19 மாவட்டத்தில் திறந்துட்டோம். திராவிட மாடல் ஆட்சியில் 2.0 ஆட்சியில் எல்லா மாவட்டத்திலையும் திறக்க போகிறோம். ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை பாராட்டி அவங்களும் செயல்படுத்த போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் இதனுடைய மிகப்பெரிய வெற்றி. இதுபோக தமிழ்நாட்டில் எந்த கம்பெனி தொடங்கினாலும் தொழிற்சாலை தொடங்கினாலும் பெண்களுக்கு இதனால் எவ்வளோ வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தான் நான் முதல்ல கேட்பேன். பெண்களுக்கு அதிக வேலைகளை கொடுத்தா அந்த கம்பெனிகளுக்கு அரசு சார்பில் கூடுதல் சலுகைகளை கொடுக்குறோம். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்து பெரியார் அம்பேத்கர் கனவை நிறைவேற்றும் ஆட்சி தான் திமுக ஆட்சி. அதை செஞ்சவர் கலைஞர். அவர் வழியில் பெண்கள் பேரில் சொத்து பதிவு பண்ணால் அதுக்கு கட்டண சலுகை அறிவிச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்போ இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருக்கக்கூடிய இன்னொரு திட்டம் 14 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு புற்றுநோய் தடுப்பூசி போடுகிற திட்டம். 28,000 ரூபாய் மதிப்புள்ள தடுப்பூசிகளை என் மகளுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்கி செலுத்திட்டேன். இப்படி முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே, பெண்களின் உரிமைகளுக்காக செயல்படுகிற நம்முடைய அரசு. நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி எப்போவுமே பெண்களின் நலனுக்காக ஆட்சி. நம்மை பார்த்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு வர்ற நேரத்தில் ஏதோ சதி பண்ணுறாங்க, திமுகவுக்கு இது பிடிக்கல என பழனிசாமி பேசியிருக்கிறார். 33% இடஒதுக்கீடு என்றால் என்ன என்று பழனிசாமிக்கு தெரியும் முன்பே உள்ளாட்சிகளில் அதை செயல்படுத்தினவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர். இதை அப்பவே 50 விழுக்காடாக நடைமுறைப்படுத்தியவன் தான் உங்கள் முன்னால் நிற்கிற இந்த ஸ்டாலின். சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33 விழுக்காடு வேணும்னு பல ஆண்டு காலமாக திமுக போராடிட்டு இருக்கு. பாஜக நினைச்சா அதை எப்போவோ கொண்டு வந்திருக்கலாம். நாங்களும் அதைத்தான் கேட்குறோம். ஆனால் தேவையே இல்லாமல் சென்சஸ், தொகுதி மறுவரை என சம்பந்தம் இல்லாத விஷயம் கூட அதை முடிச்சு போட்டு அது நிறைவேறக்கூடாதுன்னு பாஜக நினைக்கிறது. அவங்களும் பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்க என்று பழனிசாமி சொல்ல போகிறாரா? மிஸ்டர் பழனிசாமி, முதல்ல புரிஞ்சுக்குங்க, இந்த பிரச்சனை பெண்கள் இடஒதுக்கீடு அல்ல, அதை எல்லோரும் வரவேற்கிறோம். தொகுதி மறுவரையை தான் இங்கே பிரச்சனை. தமிழ்நாடே கொதிச்சு போயிருக்கு. நாளைக்கு எல்லார் வீட்லையும் கருப்பு ஏற்ற போகிறோம். பெண்கள் நீங்கள்லாம் பாஜகவின் அலங்கோல சட்டத்துக்கு
காலையில் வீட்டு வாசலில் கோலம் மூலமாக எதிர்ப்பு தெரிவிக்க போறீங்களா இல்லையா? இது அரசியல் வேறுபாடுகளுக்கு இடமே இல்லை. மொத்த தமிழ்நாட்டையும் ஆபத்து சூழ்ந்திருக்கு. எடப்பாடி அவர்களே, கடைசி வரை கோழையா அடிமையா இருந்தா தமிழ்நாட்டின் களங்கமாகத்தான் வரலாற்றில் நீங்கள் நினைவு கூறப்படுவீங்க. இது வரலாறு உங்களுக்கு கொடுத்திருக்க கடைசி வாய்ப்பு. ஒரே ஒரு முறையாவது பாஜகவை தைரியமாக எதிர்த்து பேசுங்க. உறுதியான எஃகு பெயர் பெற்ற ஊர் இந்த சேலம். இப்படிப்பட்ட பெருமைமிகு ஊர்ல பிறந்துட்டு ஏன் டெல்லிக்கு முதுகு வளைஞ்சிருக்கீங்க? வெக்கமா இல்லையா? பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு கூட அவங்க உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறாங்க. கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒரே குரல்ல பேசுறாங்க. நீங்க தமிழ் தானா? தமிழனா இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இப்படி துரோகம் செய்யலாமா? உங்க துரோகங்களுக்கு தண்டனை மே 4 அன்று கிடைக்கத்தான் போகுது. ஒட்டுமொத்த பெண்களின் ஆதரவோட திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கத்தான் போகுது. அதுக்கான ஒத்திகை தான் நான் வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தலின் சூப்பர் ஸ்டார் இதுதான். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் ஹிட் அறிவிப்புகள் சொல்லவா? முதல்ல இல்லத்தரசி திட்டம். இந்த ஒரே அறிவிப்பிலேயே நம்முடைய எதிரிகள் எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. 8000 ரூபாய்க்கு நான் தரப்போகிற இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் லிஸ்ட்டு போட்டிருக்கிறோம். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ். இதில் எதை வேண்டுமானாலும் இப்போவே பெண்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்காரெலாம் கேட்காதீங்க. கொஞ்சம் குழப்பி விட்டுருவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிவிடுவாங்க. ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் சொல்லுங்கள், அண்ணன்ட்ட சொல்கிறேன், என்கிட்ட சொல்கிறேன், நான் பார்த்துக்குறேன். இது முழுக்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். நீங்கள் தான், பெண்கள் தான் டிசைட் பண்ணணும். பெண்களின் வீட்டு வேலையை சுமையை குறைக்கணும் என்பதற்காக நான் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டம். இப்போவே பெண்கள் எல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன கணக்கு? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில் சொல்லாமலேயே 5000, ஆக மொத்தம் 8000. அடுத்த இல்லத்தரசி கூப்பன்ல ஸ்டாலின் அண்ணன் 8000 கொடுக்கிறார். ஆக மொத்தம் 8 + 8 உதயசூரனுக்கு தாங்கள் ஓட்டு என முடிவெடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்ல, பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்க 1000 குழந்தைகள் காப்பகங்களை உருவாக்க போறோம். மகளிர் சுய உதவி குழுக்கள், அதை பற்றி எல்லாம் இங்க எல்லாம் பேசுனாங்க. ஆக இப்படி மகளிருடைய திட்டங்கள் பெருமளவுக்கு இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் தெளிவாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சொல்லுங்க, பெண்கள் எல்லாரும் நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தானே வாக்களிக்க போறீங்க? சத்தமா எடப்பாடி வரை கேட்கணும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலத்தில் நான் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியல. அதில் மறைக்க எதுவும் கிடையாது. அதுக்காக ஒன்றிய பாஜக அரசு போல திராவிட மாடல் அரசு சேலத்தை புறக்கணிக்கல, திட்டங்களை வாரி தந்தோம். அதனால 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை சேலம் மக்களான நீங்க வழங்கினீங்க. அது 2026 தொடரணும். அதுக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய 11 வேட்பாளர்களுக்கும் அவரவருக்குரிய சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். தமிழ்நாடா டெல்லியா என்ற ஜனநாயக போரில் தமிழ்நாடு அணிதான் வெல்லணும். தமிழ்நாட்டை காக்க கழகம்தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். நாடு நலம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை. தமிழ்நாடு போராடும்,
தமிழ்நாடு வெல்லும். வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். எழுச்சி வாய்ந்த கூட்டத்திற்கு வருகின்றிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, 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 வணக்கம்.